இன்றைய முக்கிய செய்திகள். 7 போர்களை நிறுத்தியதாக கூறிய டிரம்பின் எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை. வெனிசுலா ஜனநாயக போராளி மரியாவுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு. கரூர் நெரிசல் சம்பவ வழக்கை சிபிஐக்கு மாற்ற கடும் எதிர்ப்பு. கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது என உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வாதம். சாதி பெயர்களை அகற்றுவது குறித்து நாளை கிராம சபை கூட்டங்களில் விவாதம். அடிப்படையான 3 தேவைகளை உடனடியாக நிறைவேற்ற நடவடிக்கை. கிருஷ்ணகிரி, நீலகிரி மாவட்டங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு. தென்பெண்ணை கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. வணக்கம். வணக்கம். அமெரிக்க அதிபர் டிரம்ப் பெரிதும் எதிர்பார்த்திருந்த இந்த ஆண்டின் அமைதிக்கான நோபல் பரிசு வெனிசுலா எதிர்க்கட்சித் தலைவர் மரியாவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா, பாகிஸ்தான், தாய்லாந்து, கம்போடியா, இஸ்ரேல், ஈரான், காங்கோ, ருவாண்டா, செர்பியா, கொசோவோ, எகிப்து, எத்தியோப்பியா, அர்மீனியா, அஜர்பைஜான் இடையே என 7 போர்களை நிறுத்திய தமக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட வேண்டும் என்று டிரம்ப் அடிக்கடி கூறி வந்தார். அவர் அறிவித்த காசா போர் நிறுத்த அமைதி திட்டத்தை ஏற்று முதல் கட்ட ஒப்பந்தத்தில் இஸ்ரேலும் ஹமாஸும் கையெழுத்திட்டுள்ளனர். இதனை டிரம்ப் அறிவித்ததை தொடர்ந்து அவர் நோபல் பரிசு பெற தகுதியானவர் என இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாஹூ நேற்று தெரிவித்திருந்தார். இந்நிலையில் நார்வே தலைநகர் ஆஸ்லோவில் இன்று அமைதிக்கான நோபல் பரிசு பெறுபவர் பெயரை நோபல் பரிசு குழுவின் தலைவர் ஜார்கன் வாட்னே ஃப்ரைட்னஸ் அறிவித்தார். இந்த ஆண்டுக்கான அமைதிக்கான நோபல் பரிசை வெனிசுலா எதிர்க்கட்சித் தலைவரான மரியா கார்னியா மக்காடோ பாரிஸ்கா பெறுகிறார். வெனிசுலாவில் ஜனநாயக சக்திகளின் தலைவராக திகழும் மரியா தற்காலத்தில் லத்தீன் அமெரிக்க மக்கள் சக்தியின் துணிவுக்கான ஆகச்சிறந்த உதாரணம் என்று நோபல் பரிசு குழு தெரிவித்துள்ளது. அமைதிக்கான நோபல் பரிசை எதிர்பார்த்திருந்த டிரம்ப் உருவாக்கிய அமைதி திட்டத்தின்படி ஹமாஸ் விடுவிக்கும் பிணைக்கைதிகளுக்கு பதிலாக இஸ்ரேல் சிறையில் உள்ள பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்டோரை விடுதலை செய்ய இஸ்ரேல் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. ஹமாஸ் ஆயுதங்களை எப்போது ஒப்படைப்பது மற்றும் காசா நிர்வாக பொறுப்பை யார் ஏற்பது என்பன போன்ற அம்சங்கள் இன்னும் முடிவு செய்யப்படாமல் உள்ளது. அமைதி ஒப்பந்தம் ஏற்கப்பட்டுள்ள நிலையிலும் காசா பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் நேற்று குண்டு வீசி தாக்குதல் நடத்தியதில் 2 பேர் பலியாகினர். சேதமடைந்த கட்டட இடிபாடுகளில் 40 பேர் சிக்கியுள்ளனர். காசா, கான் யூனிஸ் நகரங்கள் மற்றும் அல் சாப்ரா, டால் அல் ஹவா பகுதிகளில் இன்று அதிகாலையும் இஸ்ரேல் விமானங்கள் குண்டுகளை வீசின. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் அரசு ஏற்றுள்ள போதிலும் தாக்குதலை நிறுத்துமாறு படைகளுக்கு இன்னும் உத்தரவு பிறப்பிக்கவில்லை என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. கரூரில் தாவேகா தலைவர் திரு விஜய் பங்கேற்ற கூட்டத்தில் 41 பேர் கூட்ட நெரிசலில் பலியானது தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்ற உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. கடந்த மாதம் 27ஆம் தேதி இரவு வேலுச்சாமிபுரத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் திரு விஜய் வாகனத்தில் இருந்தபடி பேசிக் கொண்டிருந்த போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகள், பெண்கள் உட்பட 41 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பான வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு செந்தில்குமார் இந்த சம்பவம் குறித்து விசாரிக்க வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து உத்தரவிட்டார். இதனை எதிர்த்தும் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரியும் தாவேகா, பாஜக உயிரிழந்த சந்திரா என்பவரின் கணவர் செல்வராஜ், 13 வயது சிறுவனின் தந்தை பன்னீர்செல்வம் மற்றும் பிரபாகரன் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த 5 மனுக்கள் நீதிபதிகள் திரு ஜே.கே. மகேஸ்வரி, திரு என்.வி. அஞ்சாரியா அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தனர். அப்போது தாவேகா சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் திரு கோபால் சுப்பிரமணியம் உயர்நீதிமன்றம் அமைத்த சிறப்பு புலனாய்வு குழு மீது நம்பிக்கை இல்லை என்று கூறி சிறப்பு புலனாய்வு குழுவை உச்சநீதிமன்றம் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். திரு விஜயை ஒரு வாதியாக சேர்க்காத நிலையில் அவர் மீது சென்னை உயர்நீதிமன்றம் கடுமையாக குற்றச்சாட்டுகளை கூறியுள்ளதாக அவர் தெரிவித்தார். அப்போது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர்கள் திரு முகுல் ரோத்தகி, திரு அபிஷேக் சிங்வி, திரு வில்சன் ஆகியோர் திரு விஜய் தாமதமாக வந்ததே ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் காரணம் என்று தெரிவித்தனர். நண்பகல் 12 மணிக்கு வருவதாக அறிவித்ததால் காலையில் இருந்தே மக்கள் கூட தொடங்கியதாக சுட்டிக்காட்டிய அவர்கள் இரவு 7 மணிக்கே திரு விஜய் வந்ததாக கூறினர். சிறப்பு புலனாய்வு குழுவை அரசு அமைக்கவில்லை, சென்னை உயர்நீதிமன்றம் தான் அமைத்தது என்றும் விசாரணை அதிகாரியையும் உயர்நீதிமன்றமே முடிவு செய்ததாகவும் திரு முகுல் ரோத்தகி கூறினார். விசாரணை குழுவின் தலைவர் சிறந்த அதிகாரி என்றும் ஏற்கனவே சிபிஐயில் பணியாற்றியவர் என்றும் திரு அபிஷேக் சிங்வி தெரிவித்தார். மகனை இழந்த தந்தையின் வலியை புரிந்து கொள்ள முடிவதாக தெரிவித்தவர், அதே சமயம் சிறுவனின் தந்தை பாதிக்கப்பட்டார் என்ற காரணத்தை அடிப்படையாக கொண்டு மட்டும் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக்கூடாது என்று வாதிட்டார். கள நிலவரங்களை அறிந்தவர்கள் தமிழக அதிகாரிகள் என்பதால் சிறந்த அதிகாரியின் தலைமையில் அமைக்கப்பட்ட சிறப்பு விசாரணை குழுவின் விசாரணை தொடர வேண்டும் என்று திரு அபிஷேக் சிங்வி கேட்டுக்கொண்டார். அரிதான வழக்குகளை மட்டுமே சூழ்நிலைகளுக்கு ஏற்ப சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரைக்க வேண்டும் என அரசியல் சாசன அமர்வு ஏற்கனவே வழங்கிய தீர்ப்பு உள்ளது என்றும் தமிழக அரசு வழக்கறிஞர்கள் வாதிட்டனர். மாநில அரசின் ஒப்புதல் இல்லாமல் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுவது கூட்டாட்சிக்கு எதிரானது என்றும் எடுத்துரைக்கப்பட்டது.
இந்த சம்பவத்தில் இறந்தவர்களுடைய உடல்களை அவசரமாக கூராய்வு செய்ததாக சிறுவனின் தந்தை தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது. அப்போது சிறப்பு அனுமதியின் அடிப்படையில் இரவில் உடற்கூராய்வு செய்வது வழக்கம்தான், இதில் தவறில்லை என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். பரப்புரை கூட்டத்தில் ரவுடிகள் புகுந்தார்கள் என்று ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை மனுதாரர்கள் தெரிவிப்பதாகவும் அதற்கான எந்த ஒரு ஆதாரத்தையும் அவர்கள் தாக்கல் செய்யவில்லை என்றும் அரசு தரப்பில் சுட்டிக்காட்டப்பட்டது. திரு விஜய் வந்தபோது நீர்ச்சத்து குறைபாடு காரணமாக தொண்டர்கள் மயங்கி விழுந்தனர் என்றும் தண்ணீர் பாட்டில் தூக்கி வீசப்பட்ட போது அதனை பிடிக்க பலர் முண்டியடித்ததாகவும் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் கூறினர். இதையடுத்து இந்த வழக்கில் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தனர். தமிழ்நாடு முழுவதும் பொது இடங்களில் இருந்து சாதி பெயர்களை அகற்றுவது குறித்து நாளை நடைபெறும் கிராம சபை கூட்டங்களில் விவாதிக்கப்படும் என்று அரசு தெரிவித்துள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு ககன்தீப் சிங் பேடி, அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி அன்று நடத்தப்பட வேண்டிய கிராம சபை கூட்டங்கள் நாளை காலை 11 மணிக்கு 12,480 கிராமங்களில் நடைபெறும் என்று கூறினார். 10,000 கிராம சபை கூட்டங்களில் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் காணொலி மூலம் உரையாற்ற உள்ளதாக அவர் தெரிவித்தார். கிராமங்களில் அடிப்படை வசதிகள் இருக்கின்றனவா என்றும், தண்ணீர், தெரு விளக்குகள், குப்பைகளை அகற்றுதல், சாலை வசதி உள்ளிட்டவை குறித்தும் கிராம சபை கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று திரு ககன்தீப் சிங் கூறினார். அடிப்படையான 3 தேவைகள் குறித்து உடனடியாக இணையதளத்தில் பதிவு செய்து மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஆலோசித்து விரைந்து முடிவு எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இழிவுபடுத்தும் பொருள் தரும் பெயர்கள், டெரோகேட்டரி காஸ்ட் நேம், நான் சொல்லக்கூடிய சில நேம்ஸ் அது ஒரு சேஞ்ச் பண்ணால் நல்லதான் இருக்கும் என்பதை அந்த நோக்கத்துடன், நல்ல நோக்கத்துடன் அது தீர்மானம் போட்டால், ஆனால் அவ்வப்போது ரிவ்யூ பண்ணிட்டு as early as from the top level, chief secretary level down level, இதில் ரிவ்யூ பண்ணி we'll try to sort out this. ஸோ இது ஒரு நம்ம ஊர் நம்ம அரசு என்ற அந்த தீம்கிலே இந்த எல்லாமே 3 தேவைகள் we'll try to sort it out. பாரபட்சம் இல்லாமல் மக்களின் கருத்துக்களை கேட்டு மக்களின் பங்களிப்புடன் சாதி பெயர்களை நீக்க வேண்டும் என்பதுதான் அரசின் நோக்கம் என்று திரு ககன்தீப் சிங் கூறினார். தாயுமானவர் திட்ட கணக்கெடுப்பு மற்றும் மக்கள் நிலை குறித்த ஆய்வு பற்றியும் விவாதிக்கப்படும் என்றும், ஏழ்மையான குடும்பங்களை கண்டறிந்து முன்னுரிமை பட்டியல் இறுதி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு இன்றும் நீலகிரி மாவட்டத்திற்கு நாளையும் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுத்துள்ள சென்னை வானிலை மையம் வரும் 16 முதல் 18 தேதி வாக்கில் வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டில் தொடங்கும் என்று தெரிவித்துள்ளது. கர்நாடக பகுதிகளில் மழை காரணமாக ஹோசூர் அடுத்த கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 4000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. வரும் நீர் முழுவதும் தென்பெண்ணையில் திறந்துவிடப்படுவதால் கரையோர கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை அருகே சாத்தனூர் அணையிலிருந்து வினாடிக்கு 2000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் தென்பெண்ணை கரையோர மக்களுக்கும், வேலூர் பொன்னை தடுப்பணையில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் கிழக்கு பிரதான கால்வாய் கரையோர மக்களுக்கும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. ஆரணி பகுதியில் கடந்த சில தினங்களாக தொடர் கனமழை பெய்ததால் ஜமுனாமுத்தூர் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு படவேடு, சந்தவாசல், கண்ணமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் செல்லும் கமண்டல நாகநதி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. குடியாத்தம் அருகே கொட்டாற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கின் காரணமாக தனகொண்டப்பள்ளி, மோடிக்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த வேர்க்கடலை மற்றும் கம்பு பயிர்கள் நீரில் மூழ்கின. இதனிடையே தமிழகம் மற்றும் வடக்கு ஆந்திராவை ஒட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சிகள் நிலவுவதால் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. கோவை, நீலகிரி, ஈரோடு, தர்மபுரி, சேலம், நாமக்கல், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திண்டுக்கல், தேனி, மதுரை, தென்காசி ஆகிய 14 மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் இன்று கனமழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்திற்கு நாளை மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இதனிடையே தமிழ்நாட்டில் வரும் 16 முதல் 18ஆம் தேதி வாக்கில் வடகிழக்கு பருவமழை தொடங்க வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை 16 18 அக்டோபர் வாக்கில் துவங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் அமைந்திருக்கின்றன. தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களில் இயல்பாகவும் இயல்பை விட அதிகமாகவும் இந்த வடகிழக்கு பருவமழைக்கான மழை பதிவாக வாய்ப்பிருக்கிறது. அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான வடகிழக்கு பருவமழை காலத்தில் வழக்கமாக 44 சென்டிமீட்டர் மழை பெய்யும் எனவும் இந்த ஆண்டு 50 சென்டிமீட்டர் வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் கணித்துள்ளது. இந்த காலத்தில் தென் தமிழகத்தை விட வட மாவட்டங்களே அதிக மழையை பெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுயமரியாதை என்றால் என்னவென்று தெரியாத எடப்பாடி திரு பழனிசாமி அதிமுகவை உள் வாடகைக்கு விட்டுள்ளதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி விமர்சித்துள்ளார்.
பெரியாரியல் அறிஞர் வே ஆணைமுத்து நூற்றாண்டு நிறைவு விழா சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட திரு உதயநிதி நிறைவு விழா மலரை வெளியிட்டார். அப்போது பேசிய அவர், பெரியார் தொண்டனாகவும் மாணவனாகவும் விழாவில் கலந்து கொள்வதில் பெருமைப்படுவதாக கூறினார். தமிழ்நாடு யாருடன் போராடுகிறது என கேள்வி எழுப்பிய ஆளுநர் திரு ஆர் என் ரவிக்கு பதிலளித்த திரு உதயநிதி, மாநில உரிமைக்காகவும் சமூக நீதிக்காகவும் பாசிச பாஜகவை எதிர்த்தும் தமிழ்நாடு தொடர்ந்து போராடும் என்றார். எத்தனை புது புது அடிமைகளுடன் பாஜக வந்தாலும் தமிழ்நாடு சுயமரியாதை மண் என்பதை 2026 சட்டப்பேரவை தேர்தல் மீண்டும் நிரூபிக்கும் என்று அவர் கூறினார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி அக்கட்சியை வாடகைக்கு எடுத்திருப்பதாக திரு உதயநிதி விமர்சித்தார். இன்னைக்கு அதிமுகவோட நிலைமை என்ன? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு அதிமுகவை வாடகை எடுத்து இன்னைக்கு அந்த கட்சியை உள்வாடகைக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம சுயமரியாதை இயக்கத்துடைய நூற்றாண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சுயமரியாதைனா என்னன்னு கூட தெரியாது. பாஜகவின் தில்லுமுள்ளு மக்கள் மத்தியில் எடுபடாததால் அதிமுகவை மிரட்டி அதன் தோள் மீது சவாரி செய்வதாக திரு உதயநிதி குறிப்பிட்டார். பழைய அடிமைகள் போதாது என்று புதிய அடிமைகளை வலைவீசி பாஜக தேடி வருவதாக அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் கொள்கையற்ற இளைஞர் கூட்டம் ஒன்று தற்போது உருவாகி இருப்பதாகவும் அவர்களை கொள்கை மயப்படுத்தும் பொறுப்பு நமக்கு உள்ளதாகவும் திரு உதயநிதி கூறினார். இனி வருவது செய்தி துளிகள். பீகாரில் முதல் கட்ட சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் 121 தொகுதிகளில் இன்று வேட்புமனு தாக்கல் தொடங்கியுள்ளது. இந்த தொகுதிகள் அடங்கியுள்ள 18 மாவட்டங்களில் வாக்கு சேகரிக்கும் பணிகள் விறுவிறுப்பு அடைந்துள்ளது. பீகார் தேர்தல் பாதுகாப்பு பணியில் இதுவரை எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவாக 1000 கம்பெனி மத்திய ஆயுதப்படையினர் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். ஏற்கனவே 500 கம்பெனிகள் வந்துள்ள நிலையில் கூடுதலாக 500 கம்பெனி படையினரை அனுப்ப உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. இதற்கு முன் அதிக அளவாக கடந்த மக்களவைத் தேர்தலின் போது மேற்கு வங்கத்தில் 920 கம்பெனி மத்திய ஆயுதப்படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். சிறுநீரக மோசடி தொடர்பான வழக்கில் காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றம் கூறிய கருத்துக்களை நீக்கி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சிறுநீரக மோசடி குறித்து விசாரிக்க சிறப்பு குழுவை நியமித்த உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிரான தமிழ்நாடு அரசின் மேல்முறையீட்டு வழக்கு நீதிபதி ஜே.கே. மகேஸ்வரி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. சிறப்பு விசாரணை குழு விசாரிக்க ஆட்சேபனை இல்லை என்றும் நீதிமன்ற பதிவாளர் தாங்கள் தான் அதிகாரிகளை தேர்ந்தெடுப்போம் என்று கூறுவது நிர்வாக ரீதியாக சிக்கலை ஏற்படுத்தும் என்றும் அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. குழு அமைக்க அதிகாரிகளின் பெயர்களை பரிந்துரைப்பதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. சிறுநீரக மோசடி நடைபெறக்கூடிய மாவட்டங்களுக்கு அருகில் உள்ள மாவட்டத்திலிருந்து அதிகாரிகளை சிறப்பு குழுவில் நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்க முடியாது என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். அதே நேரம் காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிராக உயர்நீதிமன்றம் கூறியிருந்த கருத்துக்களை நீக்குவதாக உத்தரவிட்ட நீதிபதிகள் மேல்முறையீட்டு வழக்கை முடித்து வைத்தனர். ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு பேசுவது போல செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தெலுங்கு தேசம் கட்சி தலைவர்களை ஏமாற்றி பணம் பறிக்க முயற்சி நடந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த மாதம் முன்னாள் அமைச்சர் தேவிநேனி உமாமகேஸ்வர ராவ் தோற்றத்தில் இருந்த ஒருவர் கம்மம் மாவட்ட தெலுங்கு தேசம் கட்சி பிரமுகர்களை வீடியோ அழைப்பில் தொடர்பு கொண்டு தொண்டர்களது குழந்தைகளின் கல்வி செலவுக்கு உதவ கேட்டுள்ளார். அதை நம்பி ஒவ்வொருவரும் 35,000 ரூபாய் அனுப்பினர். இந்நிலையில் 2 நாட்களுக்கு முன் தேவநேனி உமாவின் வீடியோ அழைப்பை தொடர்ந்து சந்திரபாபு நாயுடு தோற்றத்தில் ஒருவர் பேசியுள்ளார். பிறகு விஜயவாடா சென்ற 18 பிரமுகர்களிடம் தலா 10,000 ரூபாய் அனுப்பினால் முதலமைச்சரை சந்திக்கலாம் என்று கூறப்பட்டது. சந்தேகமடைந்த அவர்கள் தங்கியிருந்த விடுதி ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அங்கு வந்த திரு தேவிநேனி உமா தன்னை போல பேசி யாரோ ஏமாற்றி வருவதாக தெரிவித்ததால் அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். புதிய பாடத்திட்டத்தை கருத்தில் கொண்டு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கான போட்டித் தேர்வை தள்ளி வைக்க உத்தரவிட முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. புதிய பாடத்திட்டம் அடிப்படையில் தேர்வு நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளதால் தேர்வுக்கு தயாராக முடியவில்லை என கூறி தேர்வை தள்ளி வைக்க வேண்டும் என விண்ணப்பதாரர்கள் வழக்கு தொடர்ந்திருந்தனர். இந்த வழக்கு விசாரணையின் போது 2 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் தேர்வு எழுத உள்ளதாகவும் தேர்வுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் முடிவடைந்து விட்டது என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து வழக்குகளை தள்ளுபடி செய்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. சென்னையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு வந்த தகவலை அடுத்து மோப்ப நாயுடன் விரைந்த வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை நடத்தியதில் இது புரளி என தெரியவந்தது. நெல்லையில் தனியார் பொறியியல் கல்லூரியில் 15க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு எலி காய்ச்சல் உறுதியானதை அடுத்து கல்லூரிக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. திடியூர் பகுதியில் செயல்படும் அந்த கல்லூரியில் விடுதிகள், உணவு தயாரிப்பு கூடம், குடிநீர் தேக்கி வைக்கும் தொட்டிகளில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் தீவிர ஆய்வு நடத்தினர். அப்போது சுகாதாரம் இல்லாத தண்ணீர் பயன்படுத்தப்பட்டிருப்பதும் வளாக பகுதிகளும் சுகாதாரமின்றி இருப்பதும் உறுதியானது. அதனைத் தொடர்ந்து தேதி குறிப்பிடாமல் கல்லூரிக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு கவாய் மீது காலணி வீச முயன்ற வழக்கறிஞர் ராஜேஷ் கிஷோரை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி பட்டுக்கோட்டையில் நீதிமன்றம் முன்பு வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
வத்தலகுண்டு அருகே மழை பொய்த்ததால் நாட்டு அவரை விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளது. விருவீடு, ராஜதானி கோட்டை, சந்தையூர் உள்ளிட்ட பகுதிகளில் 4000 ஏக்கர் பரப்பில் பந்தல் போட்டு அவரை சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. அவரை விவசாயத்தை காப்பாற்ற உடனடியாக 58ஆம் கால்வாயில் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என விவசாயிகள் கோரியுள்ளனர். நீங்க 58ஆம் கால்வாயில தண்ணி திறந்து இங்கிட்டு இருக்க ஊர் ஏரியா விவசாய பூரா காப்பாத்தினாத்தே நாங்க செழிக்கவே முடியும். இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி தண்ணி திறந்து நல்லா அவரை சாகுபடிலாம் நல்லா வந்துச்சு. இந்த வருஷம் சுத்தமாவே இல்லை. நாங்க நாட்டு அவரைதான் பயிர் பண்றோம். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 329 புள்ளிகள் அதிகரித்து 82,501 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிஃப்டி 103 புள்ளிகள் உயர்ந்து 25,285 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 680 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 90,720 ரூபாயாகவும், ஒரு கிராம் 11,340 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 7 ரூபாய் உயர்ந்து கிராம் 184 ரூபாய் என்ற வரலாற்று உச்சத்தை பதிவு செய்துள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பெரிதும் எதிர்பார்த்திருந்த இந்த ஆண்டின் அமைதிக்கான நோபல் பரிசு வெனிசுலா எதிர்க்கட்சித் தலைவர் மரியாவுக்கு அறிவிக்கப்பட்டது. கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியானது தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்ற உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி, நீலகிரி ஆகிய மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுத்துள்ள சென்னை வானிலை மையம் வரும் 16 முதல் 18ஆம் தேதி வாக்கில் வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டில் தொடங்கும் என்று அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.